இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 15வது 16வது 17வது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். தாவீது பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். 16. அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, 17. கர்த்தாவே, தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் இரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாயிருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தான். இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். கவனிங்க, இந்த 3 பராக்கிரமசாலிகள் யார் என்பதை நீங்கள் இதைக்கு முந்தின வசனங்களிலே நீங்கள் வாசித்தால் 8வது வசனத்திலே யோசேப்பா செபேத் என்கிற ஒரு பராக்கிரமசாலி, 9வது வசனத்திலே தோதோவின் மகன் எலியாசர் என்கிற ஒரு பராக்கிரமசாலி, 11வது வசனத்திலே ஆகேயின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராரியன் என்று இந்த 3 பராக்கிரமசாலிகளை குறித்து இங்கே வேதத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஏன் அவர்கள் உயிரை பணைய வைத்து பெத்லகேமில் ஒலிமுக வாசல் தண்ணீரை அவர்கள் போய் கொண்டு வர காரணம் என்ன என்றால், பெலிஸ்தரின் தானயம் எருசலேமில் இருந்தது. பெலிஸ்தருடைய மிலிட்டரி போர்ஸ் அங்கே எருசலேமில் இருந்தது. இப்பொழுது இவர்கள் எல்லாரும் வெளியே இருக்கிறார்கள். திடீரென்று இந்த தாவீதிற்கு தாகம் எடுத்தது. தாகம் எடுத்தா வேற தண்ணி குடிக்க கூடாதா? பெத்லகேமில் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்று தண்ணீர் மேல் ஆவல் கொண்டானாம், ஏக்கம் கொண்டானாம். அவன் எக்ஸ்பிரஸ் பண்றான் அவனுடைய லாங்கிங்க, அவனுடைய விருப்பத்தை, அவனுடைய டிசைரை அங்கே எக்ஸ்பிரஸ் பண்றான். Who is on my side? என்னுடைய தாகத்தை தீர்ப்பவர் யார்? அல்லது என் வாஞ்சையை புரிந்து, ஆபத்துதான், அங்கே பெலிஸ்த ராணுவம் இருக்கிறது, நாம் வெளியே இருக்கிறோம், அங்கே போனால் ஒருவேளை திரும்பி வர முடியாது, உயிர் போகலாம், பிடித்து கொலை செய்து விடலாம், ஆனாலும் அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை அவன் தெரிவித்து, யார் எனக்காக போவார் என்று தாவீது சொன்னவுடனே இந்த பராக்கிரமசாலிகள் 3 பேரும், அநேகருக்குள்ளே இந்த 3 பேர், அந்த அதிகாரம் முடியும் பொழுது ஒரு பெரிய லிஸ்ட் உரியாவோட சேர்ந்து 37 பேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் போய் வீட்டில் அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்க அவர்கள் அத்தனை பேருடைய மத்தியிலும் இந்த 3 பராக்கிரமசாலிகள் அவர்கள் துணிந்து போய் தங்கள் பிராணனையும் எண்ணாமல் அந்த ஒலிமுக வாசல், பெலிஸ்தர்கள் சத்துருக்கள் இருக்கிறார்கள், பெரிய பிரச்சனை என்னை சூழ இருக்கிறது, ஒருவேளை நான் உயிரோடு திரும்பி வருவனா என்று தெரியாது, ஆனாலும் என் தலைவனுடைய தாகத்தை தீர்க்க என் உயிரை பணயம் வைத்து போய் அந்த தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தார்கள். பாருங்கள், அந்த அதிகாரம் முழுவதிலும் இந்த 3 பராக்கிரமசாலி, அந்த எல்லா பராக்கிரமசாலியும் சொல்லிட்டு, ஆனாலும் முந்திய 3 பேருக்கும் இவன் சமமானவர் அல்ல, முந்தின 3 பேரும் அந்த அதிகாரம் ஃபுல்லா இவரை குறிச்சே, இவர்களை குறித்தே பரிசுத்த ஆவியானவர் சொல்லி வைத்திருக்கிறார். காரணம், ஒரு தகப்பனுடைய இருதய துடிப்பை புரிந்தவர்கள், ஒரு தலைவனுடைய தாகத்தை புரிந்து செயல்பட்டவர்கள். அவர்களுக்குன்னு ஒரு டார்கெட் இல்லை, அவர்களுக்குன்னு ஒரு அஜெண்டா இல்லை, ஒரே அஜெண்டா தான், என்னுடைய தலைவனுடைய தாகத்தை நான் தீர்க்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய காரியத்தை அவர்கள் மனதில் வைத்து அதை துணிந்து செய்தார்கள். நன்றாக கவனியுங்கள். சிலுவை தியான கூட்டங்களிலே ஆண்டுடைய சிலுவை பாடுகளை தியானிக்கிற தேவ ஜனமே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து சொன்ன அந்த வார்த்தைகளை தலைமுறை தலைமுறையாக தியானித்து இன்பமாய் கேட்டு அந்த நாட்களை ஆசரிக்கிற திருச்சபையே, ஆண்டவருடைய சத்தம் இன்று முன் காதிலே தொனிப்பதாக. ஆண்டவர் சிலுவையில் இருந்து சொல்லுகிறார், நான் தாகமாயிருக்கிறேன், யார் என்னுடைய தாகத்தை தீர்ப்பது? ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை அநேக நேரத்தில் சீடர்களை புரிந்து கொள்ளவில்லை. திருப்புகள் யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிங்கள், பார்க்கலாம். இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். 32.
அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். 33. அப்பொழுது சீஷர்கள் ஒருவரையொருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இந்த சீஷர்கள்லாம் யாரு? நம்மள மாதிரி எப்ப சாப்பாட்டு ராமன் தான். இந்த உலக ஆசீர்வாதங்கள் தான். எப்பவும் சாப்பாடு, பணம், வேலை, அது உலக கவலையே இவனுக்கு. இவர் சொல்றார், இவர் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு பேசும் போதெல்லாம் இவன் தப்பு தப்பாவே நினைக்கிறான். இன்னைக்கு நம்மளும் அப்படித்தானே நினைக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எதுக்கு ஆசீர்வதிக்கிறாரு? ஆண்டவர் எதுக்கு எனக்கு ஸ்டேட்டஸை உயர்த்தி வச்சிருக்கிறாரு? எதற்கு இந்த இடத்துல கர்த்தரை நம்பி வைத்திருக்கிறார்? வெறும் சாப்பாட்டிற்காகவா? வெறும் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கவா? இல்லை, தேவனுடைய எதிர்பார்ப்பை, திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. நான் அடிக்கடி சொல்லியிருக்கலாம், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆதியாகமம் 1:28, ஆண்டவர் very first time God has blessed mankind without any single condition. ஒரு கண்டிஷன் இல்லாம ஆண்டவர் very first time ஆசையோடு அங்க bless பண்றார். என்ன? நீங்கள் பலுகி பெருகி, சொல்லுங்க, பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள். 4 kinds of blessings. இப்ப ஆண்டவர் ஃபர்ஸ்ட் பலுகி பெருகுங்கள் blessing. அடாடாடாடா, ஆதாம் ஏவாள் பார்த்தா சூப்பரான blessing பா. என்னது? பலுகி பெருகுங்கள். இப்ப 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கினார்கள். போதும். இந்த ஆதியாகமம் 1:28 இந்த ஆதியாகமம் 6:1 வாசித்தீங்கன்னா ஆண்டவர் பிளஸ் பண்ணது இங்க அப்படியே பலிச்ச மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆண்டவர் பலுகி பெருகுங்கன்னு சொன்னாரு. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயே என்ன எழுதி இருக்கிறது? மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கினார்கள். அடடா, என்ன கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய மாம்ச கண்களிலே தெரியலாம். ஆனால் அதே 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். ஏங்க, நீங்க சொன்ன ஆசீர்வாதம் தானே பலிச்சிருக்கு நாங்க பார்க்கிறோம். அப்புறம் எதுக்கு மனஸ்தாபம்? அட முட்டாளே, நான் ஆசீர்வதித்தது, பலுகி பெருக சொன்னது ஏதோ ஒரு கூட்டம் பூமியை நிரப்புவதற்காக அல்ல. மல்கியா 2:15 கர்த்தர் சொல்லுகிறார், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிக்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பலுகி பெருகுங்கள்னா என்ன அர்த்தம்? தேவ பக்தியுள்ள ஒரு பரிசுத்த சந்ததியை உண்டாக்கத்தான் மனிதனை கர்த்தர் தம்முடைய சாயலில் தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கினார். ஆனால் அதற்குள்ளே இவன் பாவம் செய்து பாவ சந்ததியை அவன் உண்டாக்கி விட்டான். நல்ல கவனிங்க. அப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த சீஷர்களே அப்படித்தான். சமாரியா ஸ்திரீயிடத்தில் போனார், தாகத்திற்கு எனக்கு என்ன செய் தா என்றார். அவர் அங்க பேசுறது வேற. எதுக்கு பேசுறாரு? அவளுடைய தாகத்தை தீர்ப்பதற்காகத்தான் பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, தாகத்துக்கு தான்றார். அவள் லிட்டரலா தண்ணி வாங்கி குடிக்க அல்ல. அவளும் பந்தாவ சொல்றா, என்ன நீர் பார்த்தா யூதன மாதிரி இருக்கிறீரு, சமாரியா ஜனங்கள்ட்ட என்ன செய்ய மாட்டீங்க? தண்ணி வாங்கி குடிக்க மாட்டீங்க. நாங்கெல்லாம் லோ காஸ்ட் மிக்சட் பீப்பிள், கலப்பின மக்கள் சமாரியா மக்கள். அதனால யூதர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? சமாரியா ஜனங்கள்ட்ட சம்பந்தம் வச்சுக்க மாட்டாங்க, தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. யூதர்களை அவர்களுக்கு பிடிக்காது. எருசலேம் தேவாலயத்தில் போய் ஆராதிப்பது அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னாங்க போனாலே அவன் ஒரு மாதிரியா பார்க்கிறான். நாங்கெல்லாம் ஹை காஸ்ட், நீ லோ காஸ்ட்னு சொல்றான். கவனிங்கள். அதனால சமாரியர்களுக்கு பிடிக்கல. இப்ப இயேசு இங்க இவகிட்ட தண்ணி வாங்கி குடிக்கல. இவள் இந்த உலகத்தின் ஆசை இச்சைகள், இந்த உலகத்தின் பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிறாள். இவளுக்கு திருப்தி இல்லை, வாழ்க்கையில திருப்தி இல்லை. 1, 2, 3, 4 நீ எத்தனை போனாலும் இவளை திருப்திப்படுத்த முடியாது. இவள் ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிற ஜீவ தண்ணீர் நான் தான். ஜீவ தண்ணீரை அவளுக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம். தேவ ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டானே மோசஸ், அதை போல இந்த மகளை மாற்ற வேண்டும் என்று முன் குறித்த தேவன் அவரிடத்தில் போய் தாகத்துக்கு தா என்று சொன்னார். அவன் சொன்ன, யூதனா இருக்கிறீங்க, நீங்க என்கிட்ட தண்ணி கேட்குறீங்கன்னு சொன்னோன்னு அவன் சொன்னார், உங்ககிட்ட பேசுற ஆள் தெரியாம, பேசுற சப்ஜெக்ட் தெரியாம உளறிட்டு இருக்கிற, உன்னிடத்தில் பேசுகிறவர் யார் என்பதை நீ அறிந்திருந்தால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய்.
என்றென்றைக்கும் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை அவர் உனக்கு கொடுத்திருப்பார் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். அவ சொல்றா, அப்படியா, அப்புறம் எதுக்கு நான் குடத்தை எடுத்து இவ்வளவு தூரம் கஷ்டப்படணும் அப்படின்னா அந்த தண்ணி கொடுங்கயான்னு சொன்னோன்னு தான் ஆண்டு சிலர் போய் உன் புருஷனை, இப்பதான் ஆண்டு தொடுறாரு, அவளை போய் புருஷனை கூட்டிட்டு வா. அப்பாவை சொன்னா எனக்கு புருஷன் இல்லை. அடே அப்பா, அப்பவே லிவிங் டுகெதர் சார். இன்னைக்கு தான் நம்ம இந்தியாவில் லிவிங் டுகெதர். பெங்களூர், ஏன் எங்கள் மாதிரி கோயம்புத்தூர் சிட்டிஸில் ஐடி ஃபீல்டு இருக்கிற இடத்துல லிவிங் டுகெதர் வந்துருச்சு. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் வந்துருச்சு. ஆமாம், ஆனால் அன்னைக்கே இவர் லிவிங் டுகெதரில் தான் இருக்கிறா. சொன்ன எனக்கு புருஷன் இல்லை. ஆண்டவர் சொன்னார், உண்மைதான். ஏன்னா 5 பேர் இருந்தான், இப்போ இருக்கிறவனும் கணக்கில். சொல்லுங்க சத்தமா. ஏன்? இந்த உலகத்தின் பாவங்கள் சிற்றின்பங்கள், ஆனால் கர்த்தர் நமக்கு பேரின்பத்தை கொடுக்க அழைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் இந்த உலக என்டர்டைன்மெண்ட், இந்த உலக காரியங்கள் எல்லாம் நமக்கு குப்பையா தெரியுது. பவுல் சொல்லுகிறார், எல்லாம் குப்பையும் நஷ்டம் என்று. ஏன்னா குப்பைன்னு முதல்ல குப்பைன்னு தெரியாம வண்டி வண்டியா ஏத்திட்டு போனேன், அதுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அந்த உலக வாழ்க்கை, உலக ஆசீர்வாதங்கள், களியாட்டுக்கள், ஆமீன், பொழுதுபோக்குகள், ஐயோ இந்த என்டர்டைன்மெண்ட்டுக்காகவே லைஃப்னு குப்பையில நான் வாழ்ந்தேன். இப்பதான் தெரியுது இதெல்லாம் சிற்றின்பம். இது என் தாகத்தை தீர்க்காது. என் தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. இந்த 3 பராக்கிரமசாலிகளை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், அநேகருக்குள்ளே 3 பேர். அதே அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தால் 30 தலைவருக்குள்ளே இந்த 3 பேர். அறுப்பு நாளிலே, the day of harvest, the revival time, இதுதான் the days of harvest, days of revival. ரொம்ப அழகா ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். தாவீதிடத்திற்கு போயிருந்தார்கள். அநேகருக்குள்ளே 3 பேர், 30 தலைவர்களுக்குள்ளே 3 பேர். நீங்க ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்த உடனே ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்னே அந்த ஆரம்பத்தில் 12 சீடர்களை தெரிந்தெடுத்தார். எல்லாருடைய சீடர்கள் தான், அவரே தான் சூஸ் பண்ணார். ஆனா முக்கியமான அநேக இடங்களுக்கு ஆண்டவரத்திலே 3 பேரை மட்டும் தனியாக அழைத்து போகிறார். யோவான், யாக்கோபு, பேதுரு. மறுரூப மலைக்கு தான் அழைத்து சென்றார். தனியாக அநேக இடங்களுக்கு அழைத்து சென்றிருக்கிறது நீங்களும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் நீங்க பாத்தீங்கன்னா இது பார்ஷியல் காடா, 12 பேர் இருக்காங்க, மற்றவங்களை விட்டுட்டு 3 பேர் இல்ல. ஆண்டவர் எப்பொழுதுமே நம்முடைய இருதயத்தின் வாஞ்சையை அறிந்துதான் நம்மை, he wants to take us into the next level. அவர் நம்மை அடுத்த லெவலுக்கு அழைத்து செல்வதற்கு காரணமே எனக்குள் இருக்கிற தாகம், எதிர்பார்ப்பு, ஏக்கம், என்னுடைய டிசைரை பொறுத்து தான். நான் முதல்ல அடிக்கடி சொல்றேன், ஆண்டவர் யாரையும் கம்பல் பண்ண, காதை பிடிச்சி வாடா அடுத்த லெவலுக்கு வாடா உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்ல. ஆண்டவர் பேசுவாரு, அதுக்கு ஒப்பு கொடுத்து வார்த்தை கீழ்ப்படிந்து, ஆண்டவரே நான் கரையிலே நின்றுட்டேன், ஆண்டவரே இல்லப்பா இன்னொரு 1000 முறை நான் உள்ள நடக்கணும், என்னை கூட்டிட்டு போங்க. நான் இந்த ராத்திரி he will take you into the next level of spiritual life, the next level of prayer life, the next level of ministry. ஆண்டவர் தூக்கிட்டு போவார். நிறைய பேருக்கு என்னன்னா கரையிலே இருப்போம், சொல்ல நாங்க அப்படியே ஒதுங்கியே இருப்போம் சார், போயிடுவோம் வருவோம், அவ்வளவுதான், ஒதுங்கியே இருப்போம். நீ ஒதுங்கியே தான் இருக்கணும். உன்னை வச்சு ஆண்டவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆண்டவரே இன்னும் ஆழத்தில் என்னை அழைத்து சொல்லும். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் நமக்கு நல்லா தெரியும். ஒரு புருஷன் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினான். அங்கே தண்ணீர் கணுக்கால் அளவு இருந்தது. அதுவும் தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. கரையில் இருந்த என்னை இப்ப தண்ணீருக்குள்ள வந்துட்டேன், அந்த ஸ்பிரிட் ஆஃப் காட் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள வந்துட்டேன். ஆனா அதனுடைய அளவு எங்க தான் இருக்கு? கணுக்கால் அளவு. ஆண்டவருக்கு நல்லா தெரியும், கணுக்கால் அளவு தண்ணீர்ல இருந்தீங்கன்னா கவனிங்க, இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, அது கடக்கக்கூடாத நதி, நீச்சலாளம் உள்ள நதி. இது ரெண்டும் முக்கியமா எழுதியிருக்கு. அப்போ கரையில இருந்து 1000 முழம் அளந்து தண்ணீர் கணுக்கால் அளவு நான் உள்ள நிக்கிறேன்னா, கரையில நிக்கிறேன், நீங்க அத்தனை பேர் என்ன பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். ஏன்? தண்ணீருக்குள்ளதான் நிக்கிறேன், ஆனா அளவு எங்க இருக்கு? கணுக்கால் அளவு. அப்ப என் முழு மாம்சமும் வெளியே தெரிகிறது. மாம்சத்தின் கிரியைகள், வேசித்தனம், விபச்சாரம், காமவிகாரம், அசுத்தம், கொலைகள், பொறாமைகள், ஒரு பெரிய லிஸ்ட்.
ஆனா நிக்கிறது எங்கதான் சொல்லுங்க? தண்ணிக்குள்ளதான் நின்று ஆட்டம் போடுறோம். ஆனா கிறிஸ்துவ வெளிப்படுத்த முடியல, பரிசுத்தமா வாழ முடியல, மாம்சம் தலை தூக்குகிறது. இப்படி நிறைய கிறிஸ்தவங்க உள்ள தண்ணிக்குள்ள குதிச்சா சத்தமெல்லாம் கேட்கும். ஆவியானவர் தான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன், ஆனா மாம்சத்தை ஜெயிக்க முடியல, பரிசுத்தமா வாழ. ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்பினா ஐ வாண்ட் டு டேக் யூ டு தி நெக்ஸ்ட் லெவல். இன்னொரு 1000 முழம் நான் உன்னை கடந்து. அப்போ அதற்கு ஒப்பு கொடுத்து அதுக்கு விரும்பினா ஆண்டவர் நெக்ஸ்ட் 1000 முழம் அளந்து போனேன்னு. இப்ப கொஞ்சம் பெட்டர். இப்ப எங்க வந்திருக்கு சொல்லுங்க? முழங்கால் அளவு தண்ணீர்ல நடக்க முடியுமா? கொஞ்சம் மறைஞ்சிருக்கு, ஆனா இன்னும் மாம்சம் வெளிப்படுது. ஒண்ணு. ரெண்டாவது, முழங்கால் அளவு தண்ணீர்ல நடக்க முடியுமா? தாராளமா நடக்கலாம். தண்ணிக்கு என் மேல எந்த கண்ட்ரோலும் கிடையாது. பரிசுத்த ஆவியானவருக்கு என் மேல எந்த கண்ட்ரோலும். ஆனா பரிசுத்த ஆவியானவருக்குள்ளதான் இருக்கிறேன், தண்ணிக்குள்ளதான் நிக்கிறேன். இப்ப கொஞ்சம் பெட்டர் தான் இந்த கன்வென்ஷனுக்கு அப்புறம். ஆனா எங்க இருக்குது? முழங்கால் அளவு. ஆனாலும் ஆவியானுடைய முழு கட்டுப்பாடு இல்லாததுனால இன்னும் நான் பரிசுத்தமாக வாழ முடியவில்லை. ஆண்டவரே என்னை இன்னும் அழைத்து செல்லும். அப்படி சொல்றவங்களை கர்த்தர் இந்த ராத்திரி இன்னொரு 1000 முழம் அழைத்து செல்ல உண்மையுள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு 1000 முழம் போச்சுன்னா அங்க இப்போ என்னாச்சு? இடுப்பளவு தண்ணீர் வந்து விட்டது. அது ஓடுகிற நதி. ஓடுற தண்ணியில இடுப்பளவு நம்ம இறங்கினா கிராஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான், நடக்கிறது கொஞ்சம். நான் சின்ன வயதுல இந்த வாய்க்காலில் குளிச்சிருக்கிறேன், நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. அப்போ எங்களுக்கு போட்டியே, அங்கே திறந்து விட்டுருப்பான், தண்ணி ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கோம். அதில் எங்களுக்கு போட்டி என்னன்னா, இங்கிருந்து அந்த சைடு கிராஸ் பண்ணணும். நம்ம ரொம்ப மேனேஜ் பண்ணி காலை அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். தண்ணி ஒரு பக்கம் இழுக்கும், நம்ம ஒரு பக்கம். இதுதான், இதுக்கு பேர் தான் இழுபறி கேஸ். சர்ச்சுக்கு வந்தா ஆவியானவர் இழுக்கிறாரு. பிரசங்கம் கேட்டா வார்த்தை சொல்லுங்க வாய் திறந்து. வெளியே போனா மாம்சம் இழுக்குது, உலகம் இழுக்குது, பொருளாசை இழுக்குது. உள்ள வந்தா இங்க, வெளியே வந்தா அங்க. ஐயோ நான் நிர்பந்தமான மனுஷன் பவுல் கதறார். அப்படி நம்ம கதறதும் கிடையாது. இப்ப எப்படின்னா நம்ம டூயல் சிட்டிசன்ஷிப். இந்த வெளிநாடு போனா நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நாங்க டூயல் சிட்டிசன்ஷிப், எங்க கண்ட்ரிலேயும் சிட்டிசன்ஷிப் இருக்கு, இங்கேயும் நான் சிட்டிசன் ஆயிட்டேன், அங்கேயும் இருக்கலாம் இங்கேயும் இருக்கலாம். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேகர் டூயல்ல தான் இருக்காங்க. டூயட் பாடிட்டு உள்ள வந்தா வேற. இவரை மாதிரி பக்திமானங்க சபையில் இல்ல. ஐயோ சர்ச்சுனா உயிரே கொடுப்பார் சார். வெளியே போனா அவர் வேற மனிதனாயிடுறார். இழுபறி கேஸ். ஆண்டவர் சொன்னார், இப்படி இருந்தாலும் நீ உருப்பட மாட்டேடா. உனக்குள்ள ஆசை வந்துச்சுன்னா ஐ வாண்ட் டு டேக் யூ டு தி நெக்ஸ்ட் லெவல். நார்மல். எஸ் ஆண்டவரே. இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே கணுக்கால் அளவு தோற்று போயிருக்கிறேன், முழங்கால் அளவு தண்ணீரிலும் தோற்று போயிருக்கிறேன், இடுப்பளவு முன்னேறிக்கிறேன், பட் ஸ்டில் நான் தோற்று போனவனாக, ஜெயிக்க முடியாதவனாக தடுமாறுகிறேன். என்னை இன்னும் 1000 முழம் அளந்து சொல்லுங்கண்ணா. ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமா இந்த ராத்திரி நேரம் உன்னை இன்னும் 1000 முழம் அளக்க செய்வார். அது கடக்க கூடாத நதி. ஆவியானவர் எவ்வளவு அழகு எழுதியிருக்காரு பாருங்க. அதுல மனுஷிக முயற்சிகள், வித்தைகள் எல்லாம் ஒன்னும் பலிக்காது. ஒன்றே ஒண்ணுதான் நடக்கும். தண்ணீர் எங்கே அடித்து கொண்டு போகிறதோ அங்கேதான் நீ போக முடியும். அந்த அளவிற்கு நீ பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வாழ்ந்தால் மாத்திரமே பரிசுத்த ஆவியானவரை நடத்துகிறார் என்று சொல்ல முடியும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. கரையிலே நிற்கிற கூட்டம் தாங்க இன்னைக்கு நிறைய ஜாஸ்தி. ஐம் வெரி சாரி, நான் யாரையுமே தனியா பர்சனலா சொல்ல, கண்டம் பண்ணி பேசல. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். கணுக்கால் அளவு. எவ்வளவு நாள் இருப்பீங்க? இன்னும் வாழ்க்கையில ஜெயிக்க முடியல, பாவத்தை விட முடியல, பரிசுத்தமா வாழ முடியல. உள்ள ஒண்ணு வெளியே ஒரு வாழ்க்கை தானே. இந்த ராத்திரி சொல்லுங்க ஆண்டவரே, ஆண்டவரே என்னை இன்னும் 1000 முழம் அழைத்து செல்லும். He is ready to take you. இன்னும் 1000 முழம். பரிசுத்தமாக இருக்கிறவன், நீதி செய்கிறவன், இன்னும் பழைய பல்லவி, இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இந்த ஏக்கம் நமக்கு குறையவே கூடாது. மூச்சு நிற்கிற வரைக்கும்
கடைசி மணித்துளிகள் வரைக்கும் நான் இன்னும் ஆண்டவரோட இன்னும் பரிசுத்தமா வாழணும், இன்னும் ஜெபம் பண்ணணும், இன்னும் ஊழியம் செய்யணும். ஆமென். அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் ஒரு முறை சொன்னதை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அவங்க ஐ திங்க் அவருடைய 60 வயசு 65 வயசோ ஏதோ ஆமென் 60 வயது முடியும் போது அண்ணனும் அக்காவும் சேர்ந்து முடிவு பண்ணாங்களாம், சரி இனிமேல் நம்ம ஊழியத்திலேருந்து என்ன செஞ்சணும், ரிட்டையர்டு சொல்லுங்க, ரிட்டையர்டு ஆயிடுவோம். நல்ல தம்பிமாரை எழுப்பியாச்சு, அநேக தலைவர்களை நம்ம ரிட்டையர்டு ஆயிடுவோம்னு சொல்லி உபவாச ஜபத்தில் உட்காந்து ஆண்டவரே ரிட்டையர்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி இவங்க ஜெபம் பண்ணாங்களாம். அப்போ ஆண்டவர் இந்த உபவாச ஜபத்தில் பேசினாராம், எப்போ நீ இப்போ தான் ரன்வேல ஓட ஆரம்பிச்சிருக்க, இன்னும் டேக் ஆஃபே சொல்லுங்க. அவருக்கே அந்த நிலைனா நம்மளாம் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல, அதுக்குள்ள எல்லாம் முடிந்தது. ஆண்டவரே இல்லைங்க, இன்னும் கிட்ட சேரணும்ப்பா, அந்த ஏக்கம் நமக்கு வேண்டும். இன்னும் ஊழியம் செய்யணும், இன்னும் ஊழியம் செய்யணும். பாஸ்டர் ஓவன் ராபர்ட்ஸ் என்கிற ஒரு தேவ மனிதன் சென்னையில் இருந்தாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, கிரேட் மேன் ஆஃப் காட், என்னை ரொம்ப நேசிக்கிற தேவ மனிதன். அவர்கள் என்னை அவருடைய ஆலயத்தில் அங்கே கூப்பிட்டு பயன்படுத்துவாங்க. பியூட்டிஃபுல் மேன் ஆஃப் காட். அந்த பரிசுத்தவான் அவங்க எல்லாம் சொன்னது, ஆண்டவரே எனக்கு வேற ஒரு ஆசை இல்லை, கடைசி மூச்சு வரைக்கும் உங்களுக்கு ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. ஊழியத்தில் மட்டும்தாங்க ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. நீ ஆண்டவருக்கு செய்கிற காரியத்தில் ரிட்டையர்மெண்ட்டே. அகஸ்டின் அண்ணெல்லாம் எவ்வளோ பலவீனங்கள், எவ்வளோ போராட்டங்கள், ஊழியத்தில் எவ்வளோ பிரச்சனை, ஆனால் அதன் மத்தியில் நான் இன்னும் ஓடணும். அந்த ஓவன் ராபர்ட்ஸ் அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே சாகர வரைக்கும் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும், ஊழியம் செய்யணும். கடைசி அவருக்கு பிளட் வாமிட் எடுத்து அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. ஆனால் நார்த் இந்தியாவில் குஜராத்லேயோ ஒரிசாலேயோ ஏதோ ஒரு படை முயற்சி கூட்டங்களை ஹீலிங் க்ரூஸை நடத்துவாங்க அவங்க ஓவன் ராபர்ட்ஸ். அந்த டைமில் மீட்டிங் எல்லாம் ஆனால் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஆனால் படுக்கையில் இருந்துட்டாங்க. அவங்களால டாக்டர் சொன்னாங்க நோ சான்ஸ், ட்ராவல் பண்ணக்கூடாது, போகக்கூடாது. இவர் சொன்னார் நேவர், நான் கட்டாயம் போய் ஆகணும்னு சொல்லி இவனுடைய கம்பலை தாங்க முடியாமல் டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்து ஃப்ளை பண்ணலாம் போய் முதல் நாளில் அவங்க உட்காந்து பிரசங்கம் பண்ணியிருக்க அநேகரை கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். 2வது நாளில் திரும்ப பிளட் வாமிட், திரும்ப அவரை கொண்டு வந்தாங்க. 3வது நாளில் இறந்து விட்டார். எத்தனை பரிசுத்தமான இன்னும் ஆண்டவருக்காக இங்க உங்களுக்குள்ள இந்த வாஞ்ச வரட்டும். ஆண்டவருடைய தாகத்தை கவனிங்க. அநேகருக்குள்ளே 30 தலைவருக்குள்ளே 3 பேர், 12 சீஷர்களுக்குள்ளே 3 பேர், இப்படி நீங்க சொல்லிட்டே வாங்க. வேதத்தில் அநேகரை கர்த்தர் சுட்டி காண்பிக்கிறார். ஆண்டவர் எப்பொழுதும் ஒரு சின்ன கூட்டத்தை தேடிக்கொண்டே இருக்கிறார். எதற்காக? என் சித்தம் செய்வதற்கு, என் இருதய துடிப்பை புரிந்து கொள்வதற்கு. இன்னைக்கு கிறிஸ்தவம், ஆண்டவரே என்ன கேளும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு சரியா, எனக்கு இந்த தேவை இருக்கு செய்யுங்க. ஆமா, இவர் ஜெபம் பண்றது இல்லாம 1000 பெட்டிஷன் 1000 பேருக்கு போட்டு எனக்கு ஜெபம் பண்ணுங்க எல்லாம் இவரோட தேவை. இவர் செல்ஃப் சென்டர்ட், சுயநலமாக. என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் கேட்டிருக்குமா? ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் என்ன செய்யணும், என் குடும்பத்தின் மேல நீங்க வச்சிருக்கிற நோக்கம் என்ன, இந்த உலகத்துல உங்களை நான் யூஸ் பண்றேன் ஆசீர்வாதத்துக்காக. நீங்க கூப்பிட்ட போதெல்லாம் ஆசீர்வதிக்கிறீங்க, தேவைகளை சந்திக்கிறீங்க. பட் ஆனால் உங்கள் தேவை என்ன? நான் உங்களுக்கு எதுக்காக என்ன ரட்சித்தீங்க, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டால் ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்துவாரே. அவருடைய சித்தத்தை செஞ்சென்ற திருப்தியோட இந்த உலக வாழ்க்கையை முடிக்கலாமே. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். சேர்ந்து பாடுங்க. நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன பதில் சொல்ல போறீங்க இந்த ராத்திரி நேரத்தில்? தாவீது தாகமா இருக்கிறப்பா, எனக்கு அந்த தண்ணி குடிக்கணும்னு சொன்ன உடனே we are here, எங்கள் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, உங்க தாகத்தை தீக்கிறதா எங்களுக்கு பிரியாரிட்டி, அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லி ஓடி போய் ஜீவனை பொருட்படுத்தாம கொண்டு வந்து கொடுத்தா. அவன் சொன்னான், ஐயோ சாமி, இதை நான் குடிக்க மாட்டேமா, இது உங்க ரத்தம் பானு. இதை கர்த்தருக்கு ஊற்றி விட்டான். சிலுவையில கர்த்தர் சொல்கிறான், நான் தாகமாயிருக்கிறேன்.
130 கோடிக்கு மேலே வாழ்கிற இந்த தேசம் இன்னும் இயேசுவை அறியவில்லை. உங்கள் தூத்துக்குடியை சுற்றிலும் இருக்கிற எத்தனையோ கிராமங்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. எத்தனையோ கிராமங்கள், எத்தனையோ பேர் இயேசுவை அறியல. நாம் சுயநலமா வாழ்றோம். இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதம், நம்ம தேவைகள், நமக்கு இருக்கிற பிரச்சனை தீராது. ஆனா நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், கர்த்தருடைய இருதய துடிப்பை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட ஆரம்பித்தால் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தலைமுறைகளையும் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். முதல்ல அதை தேடாதீங்க. கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தருடைய தாகத்தை தீர்க்க உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்க சுவரை அடைக்கவும் தக்கதாக நான் ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு மனிதன், நீங்க வரிசையா சொல்லலாம், ஒரு எலியா, ஒரு எலிசா, ஒரு எகு, ஒரு தாவீது, ஒரு தானியேல், ஒரு எஸ்தர், ஒரு தெபோராள், ஒரு யோனத்தான், ஒரு மோசஸ் என்கிற பெரிய பட்டியல் போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஒருவனை தேடுகிறார். என்ன? அவனுடைய விருப்பம் அல்ல, அவனுடைய டிசையர் அல்ல, தேவ சித்தம் செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவரோடு நாம் இன்னும் நெருங்கி அவருடைய இருதய துடிப்பை புரிந்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு நிறைய லிஸ்ட் இருக்கு, அதெல்லாம் நான் கேட்கலப்பா, நான் உங்க விருப்பத்தை நான் செய்ய விரும்புறேன், நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய காரியங்களை பார்த்து கொள்வார். என்னுடைய அனுபவம் இதுதான், என்னுடைய சாட்சி அதுதான். அதெல்லாம் சொல்லுவதற்கு நேரம் இல்லை. எனக்காக ஜெபம் பண்றது இல்லை, என் குடும்பத்துக்காக இல்லை. ஆண்டவரே தேசத்தை தாரும், சபைகளுக்குள்ளே எழுப்புதல தாக்குன்னு தான் நான் ஜெபம் பண்ணேன். ஆனா கர்த்தர் என்னுடைய சிறையிருப்பை மாற்றினார். நான் என் சாட்சி கொஞ்சம் சொல்லி இருக்கலாம் நினைக்கிறேன். நான் 17 வயதான போது எங்களுடைய தகப்பனார் இறந்து விட்டார். எனக்கு 3 சகோதரிகள். நான் தான் 3 பேருக்கும் திருமணம் செய்து வைத்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாம் எங்களை கைவிட்டுட்டாங்க. ஏன்னா அது வரைக்கும் எங்கள் அம்மா ஃபுல்லாக அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் வாழ்ந்தாங்க. ஆனால் எல்லாரும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கைவிட்டாங்க, தனித்து விடப்பட்டோம். எங்கள் அப்பா இறக்கும் போதே எங்கள் மூத்த சகோதரிகள் திருமண வயது, அவங்களுக்கு யார் அலையன்ஸ் பாப்பா, எப்படி கல்யாணம் ஒன்றுமே தெரியாது. அந்த நேரத்தில் தான் கர்த்தர் என்னை ரட்சித்தார், என்னை ஜெபிக்க வைத்தார். நாங்கள் கூடி கூடி ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணும்போது வரிசையாக ஜெபம் லீட் பண்ணுவோம். அதாவது நான் எப்பொழுதுமே வெஸ்லி நீங்கள் லீட் பண்ணுங்கன்னு சொன்னால் ஒரு நாள் கூட என் சகோதரிகளுக்கு திருமணம் நடக்கணும்னு ஜெப குறிப்பு சொன்னதே இல்லை. நான் சொன்ன ஜெப குறிப்பெல்லாம் சபைகளுக்குள்ளே எழுப்புதல் வர வேண்டும், தேசம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஆமீன் ஜெபம் பண்ணோம். தேசத்துக்காக நான் ஜெபம் பண்ணப்போ கர்த்தர் என் சிறையிருப்பை மாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் சகோதரிகளுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார். ஆமீன். அதில் 2 பேர் தேவராஜ்யத்துக்கும் போய் சேர்ந்துட்டாங்க. கர்த்தர் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் கிறிஸ்துவிற்கு நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக வளரணும். இன்னும் உங்கள் தேவைகளுக்காகவே ஏசப்பா பின்னால போயிட்டு இருந்தீங்கன்னா ஆமென், நீங்கள் வளராத கிறிஸ்தவர்கள், குழந்தை கிறிஸ்தவர்கள். என் தேவைகள் ஒரு பக்கம் இருக்க, என் தகப்பனுடைய இருதய துடிப்பை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வளர்ந்த பிள்ளைகள் என்று அர்த்தம். ஒரு சின்ன காணிக்கை கொடுத்துட்டாலே அங்க படிக்கலன்னா, இன்னைக்கு உபவாச நாளிலே இந்த குடும்பம் டீ கொடுத்தது, அதை சொல்லலைன்னா குருவானவர் தொலைஞ்சார். நான் எனக்கு தெரியும், அதான் பேசுறேன். ஆண்டவருக்காக செய்யறது அந்தரங்கத்தில். இன்னைக்கு பாருங்களேன், இந்த லாக்டவுன் பீரியட்ல இவன் வாழ்க்கை ஃபுல்லா கஞ்சாம்பட்டியா இருந்திருப்பான், ஒருத்தனுக்கு 1 பைசா கொடுத்துருக்க மாட்டான். இந்த லாக்டவுன்ல எவனுக்காவது ஒரு பிரியாணி பொட்டலம் வாங்கி கொடுத்துருப்பான். இப்படி கொடுத்துட்டு இப்படி செல்ஃபி எடுக்கிறான். திருட்டு பசங்க போட்டு ஃபேஸ்புக்ல போட்டு ஊரே இவன்மோ டெய்லி இவங்களுக்கு இந்த மாதிரி 100 வேலைகளுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி பில்டப் பண்றான் பாருங்க. ஆனா ஆண்டு சொல்ல, நீயோ தர்மம் செய்யும் போது என்ன செய், வலது கை கொடுக்கறத. ஆனா நம்ம ஆளுங்க பண்றதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட். இன்னைக்கு ஃபேஸ்புக்கை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட், சுய விளம்பரங்கள். வாட்ஸ்அப்பை திறந்தா கேட்ட வாட்ஸ்அப் ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்காருன்றான். அடா பாவி, வாட்ஸ்அப் ஊழியம் எல்லாம் இல்லடா. நம்ம காலையில் எழுந்திரிச்சு பைபிள் படிக்கிறோம், நமக்கே வசனத்தை அனுப்புறான். வாட்ஸ்அப் திடீர்னு போன் லாக் ஆகுது எங்களை மாதிரி ஆளுக்கு. அப்பப்போ எக்ஸிட் கொடுத்தாலும் குரூப்ல மறுபடியும் சேர்த்துறான். இவனெல்லாம் என்ன பண்ணலாம் சொல்லுங்க? அழிந்து போகிற ஜனத்தை குறித்த கரிசனையற்ற சுய விளம்பரங்களால் தான் இன்னும் இந்த தேசம் இயேசுவை அறியவில்லை. நான் கொடுக்கிறது ஊரே போற்றணும், பரலோகத்தில் உனக்கு பலனே இருக்காது.
ஆனா அந்தரங்கத்தில் ஆண்டவருக்கு மட்டும் தெரிந்து அவருடைய இருதய துடிப்பை புரிந்து கொண்டு அறியப்படாத இடங்களை, மிஷனரிகளை, ஊழியர்களை, அப்பேற்பட்ட ஊழியர்களை நீ ஜெபம் பண்ணு. காணிக்க கொடுக்கறதுக்கு முன்னால் எந்த ஊழியத்துக்கு கொடுக்கணும் ஜெபம் பண்ணுங்க. உன் பேருக்காக பெருமைக்காக தூக்கி கொடுக்காத. அது உனக்கு ஒன்னும் தலைமுறைக்கே உனக்கு யூஸ்லெஸ்ஸா இருக்கும். தேவனுடைய இருதய துடிப்பை புரிந்து கொண்டு செயல்பட ஒப்பு கொடுக்கலாமா? கண்ணமுள்ளமா? நான் இந்த சபையை நேசிக்கிறேன். அவன் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தான் தம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். நேசிக்கிற புத்திரனை தான் கர்த்தர் சிட்சிக்கிறார், கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறார். ஏன் நீங்கள் கெட்டு போய்விடக்கூடாது. இந்த சபை, இந்த திருச்சபை மூலமாக தேவ திட்டம் நிறைவேற வேண்டும். இந்த சபையிலே அநேக பிள்ளைகள் மிஷனரிகளாக எழுமணும். தேவனுடைய இருதய துடிப்பை புரிந்து கொண்டு யார் என் காரியமாக போவான், யாரை நான் அனுப்புவேன் என்கிற சத்தத்திற்கு செவி கொடுக்கிற சபையாக மாற வேண்டும். யார் என் காரியம், இதோ நான் இருக்கிறேன். ஆண்டுடைய தாகத்தை தீர்க்க இதுவரைக்கும் என்னக்காக, சுயலாபத்திற்காக இயேசுவை பின்பற்றுவது. எப்ப பார்த்தாலும் நம்ம பிரச்சனை, ஜெப விண்ணப்பம். எனக்கு அந்த ஒரு ஊழியக்காரனா 1000 பேரை வச்சிருக்கோம். நம்ம எல்லாரும் எனக்காக ஜோமன், எனக்காக ஜோமன், எனக்காக ஜோமன். மார்ட்டின் லூத்தர் ஆமென் புரட்சி செய்து ஆமென் சிலை வணக்கம் கூடாது என்று அந்த ரோமன் கேத்தலிக் பாரம்பரியத்திலிருந்து புரொட்டஸ்ட் பண்ணி ஒரு கூட்டத்தை வெளியே கொண்டு வந்தார். பாவ மன்னிப்பு சீட்டை ஒழித்து விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார் என்று ஒரு பெரிய புரட்சி. அதனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் புரோட்டஸ்டன்ட் என்று அழைக்கப்படுகிறோம். மார்ட்டின் லூத்தர் மூலமா சிலை வெளியிலிருந்து ஆமா இப்ப அங்கிருந்து வெளியே வந்துட்டு அவங்க பேரெல்லாம் கூப்பிடுறது விட்டுட்டு இப்ப நம்ம ஊர்ல வந்திருக்கான் பாருங்க, அவன் பேரை கூப்பிடுறான். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன மாற்றம், நமக்குள்ள மாற்றம் வந்திருக்கா? நீ போய் அரைக்கதவை பூட்டு அந்தரங்கத்துல ஜெபம் பண்ணு தான் பைபிள் ஜெபத்தை குறித்து நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். அந்தரங்கத்துல போய் ஜெபம் பண்ணு, அப்பா கூட பேசு. அந்தரங்கத்துல ஜெபம் பண்ணும்போது வெளியரங்கமா கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆண்டவர் எனக்குள்ள போடுற தாட்டை நான் ஓப்பனா உங்களிடத்துல சொல்றேன்னா, இதெல்லாம் யோசித்தோ ப்ரிப்பேர் பண்ணியோ வரல. ஆண்டவர்களோட பேசுறார். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கண்களை மூடி செபிக்கலாம். வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. உங்களை நான் கையை உயர்த்துவோ எளிமை நில்லுங்க இதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. நான் என்னமோ அப்படி நடத்தப்படலைன்னு. ஏன்னா சும்மா கையை உயர்த்தி ஒவ்வொரு கூட்டத்திலையும் கையை உயர்த்தி மாறாம இருக்கிறதுக்கு நிதானமா போய் வீட்டில் உட்காந்து யோசிங்க. நான் எதுல மாறணுன்றதை யோசித்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. சும்மா கூட்டத்தின் நடுவிலேயே ஊழியக்காரனுக்காக கை உயர்த்தி செய்யறது எனக்கு என்னமோ அதுல பிராக்டிஸ் நம்பிக்கை இல்லை. கண்களை மூடி ஜெபிக்கலாம். கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாம். கொஞ்ச நேரம் அமைதியா யோசித்து பாருங்க. நான் எப்படி இருக்கிறேன்? ஆண்டுடைய தாகத்தை தீக்கிறேனா? எங்க உயிரை பணைய வச்சு இந்த 3 பராக்கிரமசாலி போனாங்களே, ஆண்டவர் தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரு. நீங்கள் அறியாத வேறொரு போஜனம் எனக்கு இருக்குடா. பிதாவின் சித்தம் செய்யறதே எனக்கு போஜனம். மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தாகம், பசி, ஆவிக்குரிய தாகம், ஆவிக்குரிய பசி. மானானது நீரோடைகளை வாஞ்சி கதறுமா போல நாத்துமா தேவனே உம்மையே நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. அந்த ஒரு உணர்வோடு ஆண்டவரை நெருங்கத்தான் இந்த லெந்து நாட்கள், இந்த கூட்டங்கள். சும்மா டைம் பாஸ்க்கு அல்ல, வெரைட்டி ஆட்ல கூப்பிட்டு ஜாலியா அப்படி கூட்டம் நடத்திட்டு போறதுக்கு அல்ல. இனி நாட்கள் இல்லை. இந்த வருஷம் அப்படி கூட்டம் நடத்த முடியுமானே தெரியலாம இருந்தது. இனி வருகிற நாட்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது. அலட்சியமாக, துணிகரமாக, நிர்விசாரமாக வாழ்ந்த நாட்கள் போதும். வார்த்தைக்கு திரும்புங்கள், ஆண்டவரிடத்திற்கு திரும்புங்கள். ஆண்டுடைய தாகத்தை தீர்க்க யார்? who is on the Lord's side? இவன் அப்படிதான் சொல்றான். யார் எனக்கு இந்த தண்ணி கொண்டு வருவாங்க? தாவீது 3 பேரை டக்குன்னு எந்திரிச்சிட்டான். அப்படி ஒரு மனிதன், ஒரு வாலிப தம்பி, ஒரு குடும்பம் இந்த திருச்சபை எழும்பாதா? ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்க பிரச்சனை, எங்க ஆசை எங்களுக்குன்னு போனோம். ஆனா இனிமேல் இந்த ஒரே ஒரு பல்லவியை நான் பாடி ஜெபிக்க விரும்புகிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறோம்? மட்டும் பாடுங்க, சத்தமா உட்கார்ந்தே பாடுங்க. கமான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், அர்ப்பணிப்போட. மரித்தாலும், உங்க சத்தம் கேட்கட்டும். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான்,
சொல்லுங்க, உமக்காகத்தானே, உமக்காகத்தானே உயிர் வாழ், உம்மை தானே நேசிக்கிறேன், உயிர் வாழ்கிறேன், நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் ஓ நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த 2 நாட்களும் இந்த திருச்சபையில உங்களுடைய வார்த்தையை விதைக்க நீங்க தந்த கிருபைக்காக நன்றி. விதைக்கிறதா எங்க வேலை, தண்ணீர் பாய்ச்சுகிறது எங்கள் வேலை, ஆனால் விளைய செய்கிறவர் நீர். இந்த வசனம் 100 மடங்கு பலன் கொடுக்க ஆண்டவரே, வரும் நாட்களில் இந்த திருச்சபை இந்த டயசிஸ்லேயே ஆண்டவருக்கு சாட்சியாக மிஷனரிகளை எழுப்ப, தங்கள் பிள்ளைகளை ஊழியர்களாக எழுப்ப, மிஷனரிகளை தாங்குகிற சபையாக, தூர தரிசனமுடைய ஆண்டவரே உம்முடைய இருதய துடிப்பை புரிந்து கொண்ட திருச்சபையாக, ஆண்டுடைய தாகத்தை தீர்க்க தங்களை ஒப்பு கொடுத்து ஓடுகிற திருச்சபையாக, கணுக்கால் அளவல்ல நீச்சலாளம் ஆவியானுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் நான் வாழ விரும்புகிறேன் என்று ஒப்பு கொடுத்த சபையாக முன்னேறி செல்ல அனுக்கிரகம் செய்யும். குருவானவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை நாங்கள் பேசுகிறோம், நீண்ட ஆயுள பேசுகிறோம். அவருடைய முழு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. செயலர், ஆண்டு பொருளாளர், கமிட்டி அங்கத்தினர்கள், டிசி மெம்பர்ஸ் எல்லாருக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் கையின் பிரயாசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க. ஆண்டவரே, இந்த நாட்கள் மிக மோசமான நாட்கள், கொள்ளை நோய்கள். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. எகிப்தியருக்கு வந்த ஒரு வாதையும் இஸ்ரவேல் ஜனங்களை தொடாமல் இருந்தது போல கர்த்தருடைய பாதுகாப்பு, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கின் பயப்படாது இருப்பாய் என்கிற வாக்குத்தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பலிப்பதாக. Lord, you are so faithful in your promises. உம்முடைய உண்மையை இதுவரைக்கும் விளங்கப்படினீர், இனிமேலும் விளங்கப்படுவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.